வணக்கம், நான் டாக்டர் ரூபவி. வெல்கம் டு சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு தமிழ் கரண்ட் அஃபேர்ஸ் ஹிட்லிஸ்ட் சீரீஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக், அதாவது டிஎன்ஏ ப்ரொஃபைலிங். ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு சில பேசிக்ஸ் தெரியணும். அந்த பேசிக்ஸ் தெரிஞ்சால் தான் இந்த டாப்பிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, இந்த டாப்பிக்கை நீங்கள் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், எல்லா ஹியூமன் ஆர்கானிசம், அதாவது எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் செல் இருக்கும். எல்லா உயிரினமுமே செல்லால் தான் ஆயிருக்கும். ஸோ ஒரு செல்லுக்கு உள்ளேயும் நியூக்ளியஸ் அப்படின்னு ஒரு செல் ஆர்கனல் இருக்கும். செல் ஆர்கனல்னால் ஒன்றும் கிடையாது, செல்லுக்குள்ளே இருக்கிற காம்பனன்ட்ஸை நம்ம ஆர்கனல்னு சொல்லுவோம். ஸோ இது செல் அப்படின்னா செல்லுக்குள்ளே இருக்கிற ஆர்கனல் அதாவது நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸ் தான் பவர் சென்டர் ஆஃப் தி செல். அதாவது இந்த நியூக்ளியஸ் தான் செல் என்ன வேலையை பண்ணணும் அப்படிங்கிறதையே டிட்டர்மைன் பண்ணும். அண்ட் இந்த நியூக்ளியஸ்குள்ளே யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா குரோமோசோம்ஸ் இருக்கும். குரோமோசோம்ஸ், ரைட்? எத்தனை குரோமோசோம் இருக்குது நம்ம பாடியில் அப்படின்னா 23 pairs ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். குரோமோசோம்ஸ். அண்ட் இந்த குரோமோசோம் ஒன்றும் கிடையாது, இதுக்குள்ளே தான் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஜீன் பற்றின இன்ஃபர்மேஷன், அது என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த குரோமோசோம்ஸ் எதால் ஆயிருக்கும் அப்படின்னா டிஎன்ஏ கண்டென்ஸ்டு டிஎன்ஏவை கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கோன்னா அதுதான் குரோமோசோம்னு சொல்கிறோம். இந்த டிஎன்ஏ ஒரு டபுள் ஹெலிக்ஸ்டு ஸ்ட்ரக்சர், அதாவது ஸ்பைரலாக இருக்கும், டபுள் லேயர்டாக இருக்கும். இது ஒரு ஸ்பைரல் லேடர் மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும், ஒரு ஏணி மாதிரி அப்பியரன்ஸ் இருக்கும். இதுதான் டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏ எதால் ஆகியிருக்கும் அப்படின்னா 4 நியூக்ளியோடைட்னு சொல்கிறோம். ATCG இந்த நியூக்ளியோடைட். அப்போ ஏனா அடினைன், Tனா தைமைன், Cனா சைட்டோசின் and G guanine, ரைட்? இந்த 4 ஒரு பேட்டர்னில் அரேஞ்ச் ஆகிருக்கும். இந்த பேட்டர்ன் தான் டிஎன்ஏ சீக்வென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த சீக்வென்ஸே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஆர்கானிசமை பற்றி நம்ம படிக்கணும் அப்படின்னா. அண்ட் இந்த டிஎன்ஏல ஒரு பார்ட்டு, அதாவது செக்மெண்ட் ஆஃப் அ டிஎன்ஏ, அதை தான் நம்ம ஜீன்னு சொல்கிறோம், ரைட்? ஸோ ஜீன் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ட்ரெயிட், அதாவது ஒரு ஆர்கானிசம் எப்படி இருக்கணும், அவங்க அப்பியரன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ஜீனோட வேலை. அப்பியரன்ஸ் மட்டும் கிடையாது, அந்த ஆர்கானிசமுடைய வேலையும் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ஜீனோட வேலை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்களோட ஹைட்டு, ஒருத்தவங்களுடைய முடியுடைய கலர், ஹேர் கலர் ஆர் ஐ கலர், இதை எல்லாத்தையும் ஒரு பர்டிகுலர் ஜீன் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இதுதான் பேசிக்ஸ் ஓவராலாக. இப்போ இந்த பேசிக்ஸை பற்றி நான் ரொம்ப கிறிஸ்பாக இங்கே சொல்லியிருக்கேன். நீங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக பொறுமையாக ஒரு விளக்கமான உங்களுக்கு வேணும், டிஎன்ஏனா என்ன, ஜீன்னா என்ன அப்படின்னா குணா மதிவாணன் சார் ஆல்ரெடி ஒரு டீட்டெயில்டு வீடியோ டிஎன்ஏ வெர்சஸ் ஜீன் அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் தமிழ் ஹிட்லிஸ்ட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை இப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வீடியோவை போய் பார்த்து டிஎன்ஏ ஜீனை பற்றி நல்லா கிளியராக புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணணும், ரைட்? ஸோ இப்போது நம்மளுக்கு சீக்வென்ஸ் தெரியும். என்ன தெரியும்? செல் இருக்குது, செல்லுக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்குது, நியூக்ளியஸ்க்குள்ளே குரோமோசோம், அண்ட் குரோமோசோம் இஸ் மேட் அப் ஆஃப் கண்டென்ஸ்டு டிஎன்ஏ, அண்ட் டிஎன்ஏயோட ஒரு செக்மெண்ட் தான் ஜீன். இதுதான் சீக்வென்ஸ், ரைட்? இப்போது நம்ம டாபிக்குள்ளே போகிறோம். டிஎன்ஏ ப்ரொஃபைலிங் அப்படிங்கிற டாபிக். டிஎன்ஏ ப்ரொஃபைலிங் அப்படின்னா ஒரு ஹியூமன் ஆர்கானிசம், அதாவது நீங்களும் நானும், நம்ம 2 பேருக்கு இடையில க்ளோஸ் டு 99.9% ஆஃப் டிஎன்ஏ ஒரே மாதிரி தான் இருக்கும், சிமிலராக தான் இருக்கும். அப்போ ஏன் மேம் உங்களை மாதிரி நான் இல்லை, நான் என்ன மாதிரி நீங்கள் இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஸ் 0.1% இருக்கு இல்லையா, இந்த டிஃப்ரென்ஸ் தான் 2 ஆர்கானிசம்க்கு இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸுக்கு காரணமாக இருக்குது. இந்த 0.1%ல் வேரியபிள் சீக்வென்ஸ் இருக்கும், அதாவது ஒருத்தர்லேருந்து ஒருத்தருக்கு மாறுற சீக்வென்ஸ் இருக்கும். அதை ஷார்ட் டேண்டம் ரிப்பீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷார்ட் டேண்டம் ரிப்பீட்ஸ், STR. ஓகே,
இதுக்கு இன்னொரு பேர் மைக்ரோ சேட்டிலைட்ஸ் அப்படின்னும் சொல்கிறாங்க. மேம் இந்த பேரெல்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டால், இந்த மைக்ரோ சேட்டிலைட்ஸை பற்றி யூபிஎஸ்சி ஆல்ரெடி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. மைக்ரோ சேட்டிலைட்ஸ்னால் என்ன, இல்லை அதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இந்த பேரை மட்டும் இது எது கூட ரிலேட் ஆயிருக்கு, இது டிஎன்ஏ ப்ரொஃபைலிங் கூட ரிலேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட போதும். ஸோ இந்த வேரியபிள் சீக்வென்ஸை ஷார்ட் டேண்டம் ரிப்பீட்ஸ் ஆர் மைக்ரோ சேட்டிலைட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த சீக்வென்ஸை அனலைஸ் பண்ணி இந்த சீக்வென்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது மூலயமா நம்ம ஒரு இண்டிவிஜுவல் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியும். ஸோ ஒரு பர்சன் யாருங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டிஎன்ஏ ப்ரொஃபைலிங். ரைட்? இந்த டிஎன்ஏ ப்ரொஃபைலிங்க்கு வேறு சில பேரும் இருக்குது. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஜெனட்டிக் ஃபிங்கர் பிரிண்டிங்னும் சொல்லலாம். ஸோ டிஎன்ஏ ப்ரொஃபைலிங் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு ஃபொரென்சிக் டெக்னிக். இது ஒரு வேரியபிள் சீக்வென்ஸ், டிஎன்ஏ சீக்வென்ஸை அனலைஸ் பண்ணி ஒருத்தர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டெக்னிக். ரைட்? இந்த டிஎன்ஏவை பற்றி 2 இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல ஒரு இண்டிவிஜுவலை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய எல்லா செல்லுலேயுமே இந்த டிஎன்ஏ பேட்டர்ன் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஸ்கின்லேருந்து ஒரு செல் எடுக்கிறீங்க, ஹேர்லேருந்து ஒரு செல் எடுக்கிறீங்கன்னா அந்த 2 செல்லையுமே டிஎன்ஏ பேட்டர்ன் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது ஒரு விஷயம். 2வது விஷயம், இந்த டிஎன்ஏ நம்ம எங்கேருந்தெல்லாம் எடுக்கலான்னு கேட்டால் எல்லா பயாலஜிக்கல் மெட்டீரியல்லையும் இருக்கும். ஸோ எல்லா செல்ஸ்லேயுமே டிஎன்ஏ இருக்கும், எல்லா செல்லுக்குள்ளேயும் டிஎன்ஏ இருக்கும். அப்போ இந்த டிஎன்ஏ ப்ரொஃபைலிங்க்கு தேவையான டிஎன்ஏ நம்ம எங்கேருந்து எடுப்போம் அப்படின்னா சில காமனான சோர்சஸ் இருக்குது. அதாவது காமனாக நம்ம எடுக்கக்கூடிய சில இடங்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சலைவா அதாவது எச்சில், பிளட் ரத்தம், சிமன், ஹேர் முடியிலிருந்து கூட எடுக்கலாம், பற்கள் டீத்து அண்ட் ஈவன் போன். ரைட்? இதெல்லாம் வந்து சோர்சஸ் ஆஃப் டிஎன்ஏ. ஆனால் இது ஒரு சோர்ஸ்லேயும் எவ்வளோ டிஎன்ஏ இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சோர்ஸ்லேருந்து இன்னொரு சோர்ஸ்க்கு டிஃபர் ஆகும். சலைவா அண்ட் பிளட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஎன்ஏ கிடைக்கும். பட் ஹேரு, டீத்லலாம் கம்மியான டிஎன்ஏ தான் இருக்கும். ஈவன் இதை கூட நம்ம சோர்ஸாக யூஸ் பண்ணி டிஎன்ஏ ப்ரொஃபைலிங்கை பண்ணலாம். சரி மேம், இப்போ நம்ம ஏன் இதை தெரிஞ்சுக்கணும், இல்லை இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் வந்து ஒய்யை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். எக்ஸ் மர்டர்டு ஒய். ஓகே, ஆனால் இந்த கொலை நடக்கிற இடத்துல இன்னும் 2 பேர் கூட இருக்காங்க, ஏவும் பியுன்னு வச்சுக்கலாம். இப்போ யார் ஒய்யை கொலை பண்ணாங்க அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாகுது, அன்லஸ் அவங்களே ஒத்துக்காத வரைக்கும். அப்போ இந்த 3 பேரில் யாருனாலும் ஒய்யை வந்து கொலை பண்ணியிருக்கலாம். அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறது, எக்ஸ் தான் இதை மர்டர் பண்ணாங்கன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தா இங்கே தான் டிஎன்ஏ ப்ரொஃபைலிங் உள்ள வருது. இப்போது இந்த கிரைம் நடந்த இடத்துல இருந்து டிஎன்ஏ சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க விட்டுட்டு போன குட்டி குட்டி தடயங்கள்ல இருந்து டிஎன்ஏ சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி அதை சீக்வென்ஸ் பண்ணிட்டு அதோட பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிரைம் சீன்லேருந்து எடுத்த டிஎன்ஏ பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுதான் அதோடைய பேட்டர்ன். இப்போது இந்த 3 இண்டிவிஜுவல் இருக்காங்க இல்லையா, இவங்க 3 பேர்கிட்ட இருந்தும் டிஎன்ஏவை கலெக்ட் பண்ணுவாங்க. டிஎன்ஏ சாம்பிள்ஸ் நம்ம சொன்ன இப்போ சோர்சஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த சோர்சஸில் இருந்து டிஎன்ஏ சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி அதையும் சீக்வென்ஸ் பண்ணி அந்த வேரியபிள் சீக்வென்ஸ் ஷார்ட் டேண்டம் ரிப்பீட்ஸ்னு சொன்னேன் இல்லையா, அதை சீக்வென்ஸ் பண்ணி இதோட பேட்டர்னையும் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இப்போது ஏவோட பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ரைட்? பியோட பேட்டர்ன் இப்படி இருக்கு அண்ட் எக்ஸோட பேட்டர்ன் இப்படி இருக்கு அப்படின்னா இதை மேட்ச் பண்ணி கிரைம் சீன்லேருந்து நமக்கு கிடைச்ச டிஎன்ஏ பேட்டர்ன் கூட இந்த 3 பேருடைய டிஎன்ஏ பேட்டர்ன்ஸை மேட்ச் பண்ணி யார் கிரிமினல் அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இங்கே ரொம்ப ஆப்வியஸாக தெரியுது, எக்ஸோடைய டிஎன்ஏ பேட்டர்னும் கிரைம் சீன்லேருந்து நமக்கு கிடைச்ச டிஎன்ஏ பேட்டர்னும் மேட்ச் ஆகிருக்கு. ஸோ வெரி இம்பார்ட்டண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ ப்ரொஃபைலிங் என்ன அப்படின்னா இதை கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ரைட்? கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன்ஸ், அதாவது யார் கிரிமினல்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவும் யார் கிரிமினல் கிடையாதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காகவும் இந்த டிஎன்ஏ ப்ரொஃபைலிங்கை யூஸ் பண்ணுறாங்க. 2வது அப்ளிகேஷன் பெட்டர்னிட்டி டிஸ்பியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு குழந்தையுடைய உண்மையான அப்பா, பயாலஜிக்கல் ஃபாதர் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு டிஎன்ஏ ப்ரொஃபைலிங்கை யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு குழந்தை, ஒரு சைல்டு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் குரோமோசோம்ஸை அம்மா கிட்ட இருந்தும் அப்பா கிட்ட இருந்தும் வாங்கும். 23 குரோமோசோம்ஸ் அப்பா கிட்ட இருந்தும் 23 குரோமோசோம்ஸ் அம்மா கிட்ட இருந்தும் வரும். அப்படின்னும் பொழுது
இந்த டிஎன்ஏ சீக்வென்ஸ் பண்ணுறது மூலயமா ஒருத்தர் இந்த குழந்தையோட அப்பாவா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும், ரைட்? இது வெறும் அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, ஈவன் அம்மாவை கூட ஐடென்டிஃபை பண்ண முடியும். தட் இஸ் மெட்டர்னிட்டி டிஸ்பியூட், ரைட்? மூணாவது, இப்போ நமக்கு தெரியும் ரீசெண்டாக ஒரு ஏர்பிளேன் கிராஷ் நடந்துச்சு அப்படின்னு, அதில் நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல இவங்க தான் அந்த இண்டிவிஜுவல் அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான தடயமே இல்லாத அளவுக்கு தான் அந்த கிராஷ் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர்ஸோ இல்லை ஆக்சிடென்ட்ஸோ இல்லை வார் சினாரியோலையும் ஒருத்தரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த டிஎன்ஏ ப்ரொஃபைலிங்கை யூஸ் பண்ணலாம், ரைட்? ஸோ இங்கே என்ன, ஐடென்டிஃபை individual from war இல்ல natural disasters or even accidents. நாலாவது, ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ், அதை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டிஎன்ஏ ப்ரொஃபைலிங் யூஸ் ஆகுது. ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் அதாவது ஜீனில் இருக்கிற மாற்றத்தினால வர வியாதிகள், இதுதான் ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ்னு நம்ம சொல்லுவோம். இதை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு டிஎன்ஏ ப்ரொஃபைலிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஒரு குரூப் ஆஃப் மக்கள்லேயும் இன்னொரு குரூப் ஆஃப் மக்களையும், ரெண்டு டிஃப்ரெண்ட் ரேஷியல் குரூப்ஸ், ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரேஷியல் குரூப்ஸ்க்கு இடையில இருக்கிற டிஎன்ஏ டிஃப்ரென்ஸஸை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க எங்கேருந்து மைக்ரேட் ஆகி வந்திருக்காங்க, எங்கேருந்து குடிபெயர்ந்து வந்திருக்காங்க, இல்லை அவங்களுடைய பூர்வீகம் என்ன, ஆன்செஸ்ட்ரியை பற்றி படிக்கிறதுக்கும் அவங்களுடைய எவல்யூஷன், அவங்க எப்படி எந்த ஆரம்ப காலத்துலேருந்து எப்படி வந்திருக்காங்க அப்படிங்கிறத படிக்கிறதுக்கு இந்த டிஎன்ஏ ப்ரொஃபைலிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் டிஎன்ஏ ப்ரொஃபைலிங்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ரைட்? ஸோ this is all about டிஎன்ஏ ப்ரொஃபைலிங். இப்போ நீங்கள் ஸ்லைட்ஸில் போனீங்கன்னா நான் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனுமே டீட்டெயில்டாக இருக்கும். யூ கேன் கோ த்ரூ தி ஸ்லைட்ஸ். டிஎன்ஏ ப்ரொஃபைலிங்னா என்ன, டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்னு சொல்லுவோம், ஜெனட்டிக் ஃபிங்கர் பிரிண்டிங்னு சொல்லுவோம். இது ஒரு ஃபோரன்சிக் டெக்னிக் to identify individuals by analyzing unique characteristics of their DNA. 99% சிமிலராக தான் இருக்கும், 0.1% தான் வேரியேஷன் இருக்கும். அதை தான் நம்ம ஷார்ட் டேண்டம் ரிப்பீட் ஆர் மைக்ரோ சேட்டிலைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எங்கே இருந்தனாலும் வாங்கலாம், எங்கே இருந்தெல்லாம் டிஎன்ஏ சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபஸ்ட்டு இதை வந்து 1991 ஒரு பேட்டர்னிட்டி டிஸ்பியூட் கேஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. குன்ஹிராமன் வெர்சஸ் மனோஜ்ன்ற ஒரு பேட்டர்னிட்டி டிஸ்பியூட் கேஸ். இதெல்லாம் அப்ளிகேஷன்ஸ், கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன், மெட்டர்னிட்டி டெஸ்டிங், மிஸ்ஸிங் பர்சன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, ரேஷியல் குரூப் ஐடென்டிஃபிகேஷன், அப்புறம் இன்ஹெரிட்டட் டிஸார்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டிஎன்ஏ ப்ரொஃபைலிங். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணதை வச்சு நீங்கள் எம்சிக்யூ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் உங்கள் இனிஷியேட்டிவை பற்றின ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அதுதான் எங்களுடைய ரியல் மோட்டிவேஷன். இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட அடுத்த செஷனில் மீட் பண்ணுவோம். Until then, keep following all our playlist. Thank you.